நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இது ஒரு மாதிரியான ஒரு சிவில் வார் மாதிரி தான் தெரியுது. அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதா இல்லை பாஜகவோட கூட்டணி வைக்கிறதா, இந்த இடத்துலேருந்து ஒரு ரிஃப்ட் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த ரிஃப்ட்டில் வந்து ராமதாஸ் ஒரு பக்கம் இருக்காரு, அன்புமணி ஒரு பக்கம் இருக்காரு. 24 தேர்தலில் பாமக தனியாக இருந்துச்சு, அதிமுக பாஜக பிரிஞ்சிருச்சு. யார் பக்கம் போறதுன்ற பிரச்சனை இருந்துச்சு. அன்புமணி பாஜக பக்கம், ராமதாஸ் இல்ல அதிமுக பக்கம் இருக்காரு. அங்க இன்னைக்கு அதிமுக பாஜகவே ஒரே கூட்டணி இல்ல. இங்கதான் வேறுபடுறேன். கட்சி நலனுக்காக நான் ஏற்றுக்கொண்டேன், நான் என் காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க, இல்லைனா எங்கள் மேலே வந்து எங்கள் தலை மேலே கத்தி தொங்குது, நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு எமோஷ்னலான ஒரு பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஆங்கிள் வந்து இருக்குது. இது எல்லாமே ராமதாஸ் தனக்கு தானே வர வச்சுக்கிட்டது தான். அவர் 10 வருஷம் வந்து அன்புமணியை ப்ரொஜெக்ட் பண்ணி 10-15 வருஷம் பண்ணி இவர் தான் எல்லான்னு சொல்லி இவரே அவருக்கு பரிவட்டமும் சூட்டி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு நான் தவறு செய்து விட்டேன்னு சொன்னால் எப்படி போவாங்க? அப்பா மகன் வந்து கிட்டத்தட்ட பிரியறது, அதற்கு காரணமா பாஜகவா இருக்கிறதுன்றது வந்து தமிழ்நாட்டில் இது முதல் முறை பாஜக பாமகவா கபலீகரம். ஆமா, அப்படிதான் பண்றாங்கன்றதை எடுத்துக்க முடியும். பாஜக அதிமுகவை பந்தாடிச்சு. அப்படி இல்ல, அங்க பிரிவுகள் இருந்துச்சு, அதை சேர்த்து வைக்கிறதுக்குள்ள அவங்க முயற்சி இல்ல. சேர்த்து வைக்க முயற்சி பண்றாங்கன்னா நீங்க இன்னைக்கு சேர்ந்துதான் ஆகணும்னு சொன்னா அவங்க 2 பேருமே சேருவாங்க. சரி, அதிமுகவை கபலீகரம் பண்ணாங்க இல்ல பிரிச்சாங்கன்னா கூட அதுல இவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கு, நாம அந்த பொசிஷனுக்கு வந்துடுறாங்க. பாமக பாஜகக்கு என்ன லாபம் இருக்கு பிரிச்சு விட்டா? அதிமுகவை எப்படி நான் இஷ்டத்துக்கு நான் ஆட்டி வைக்கணும், அதே மாதிரி என்னால பாமகவை ஆட்டி வைக்க முடியும். என்ன லாபம்? இன்னொன்று, விஜயோட வருகை வந்து இவங்க எல்லாரையுமே பதட்டப்படுத்துது. விஜயோடைய அந்த முதல் மாநாடு எங்க நடந்ததுன்னா விக்கிரவாண்டி தான் நடந்தது. பன்னீர் மெஜாரிட்டி ஏரியா. அந்த பயம் இருந்துச்சுன்னா நம்ம இப்ப ஸ்ட்ராங்கா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும், வீக்கா ப்ரொஜெக்ட் பண்ணிக்க கூடாதுன்னு தானே நினைப்பாங்க. அதற்காகத்தான் இவ்வளவு பதட்டம். இப்போ இந்த பிரிவு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. திமுக, அதிமுக, விசிக, நாம் தமிழர், விஜய் கட்சி, இன்னும் வேற ஏதாவது கட்சி இருக்கா தெரியல. அந்த கட்சிகளுக்கு கீழே போய் ஐயா இருப்பார். யாரு கூட இருப்பாரு? சரத்குமார் கட்சி கூட இருப்பாரு. நாடாளு மக்கள் கட்சி கடைசி எனக்கு தெரிஞ்சது அது, ஃபார்வர்ட் பிளாக், இவங்க கூட நிக்க போறாரா? இப்படி இருக்கும் பொழுது இப்படி சொல்றது வந்து இன்னும் தான் ராமதாஸ் வந்து வீக்கா காட்டும். பிரச்சனை போன எலெக்ஷன்ல பிரச்சாரம் பண்றாங்க. அன்புமணிக்கு கிடைக்கிற வரவேற்பை விடவே சற்று அதிகமாகவே அவர் கிடைக்குது. இந்திக்காரங்கள்ட்ட ஹிந்தியில பேசி பிரச்சாரம் பண்றாங்க. ஒரு ஹிந்தியில பேசக்கூடிய ஒரு நல்ல தலைவர் வந்து பாஜக கண்டுகொண்டால் மகனையும் தாண்டி அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்களோன்ற பயம் ராமதாஸ். வன்னிய சமுதாயத்திலிருந்து வந்த கட்சியா பார்த்தா அது நல்ல விஷயம் இல்ல. அது ஒரு கிங் பிங் தான் நீங்க சொன்ன இடத்துல 2-3 கிங் பிங் வந்தா நல்லது தானே? இல்லைங்க, அது ராமதாஸ் கண்ட்ரோல் கிடையாது இல்ல. கட்சிக்கு நல்லதுங்க, கட்சிக்கு நல்லதுன்றதை தாண்டி ராமதாஸ்க்கு நல்லது கிடையாது இல்ல. அன்புமணி தலைவரா வருதே உறுத்தும் பொழுது அன்புமணியோடைய ஒய்ஃபோ குழந்தைங்களோ வர்றது மட்டும் அவருக்கு இனிக்குமா சொல்லுங்க? அப்படி இருந்தா அன்புமணியை வந்து கட்சிக்கு மறுபடியும் நல்லது. அதுக்கு நாங்க என்ன சார் பண்ண முடியும்? தமிழ்நாட்டிலேயே ரொம்ப டைட் காம்படிஷன் நடந்த களம் தருமபுரியும் ஒண்ணு இல்ல. ஆமா, விருதுநகரும் தருமபுரி இல்ல. நீங்க சொல்லுங்க. நிச்சயமாக இன்னும் அட்லீஸ்ட் அந்த 40+ இருக்கக்கூடிய ஆட்களுடைய ஓட் பேஸ் வந்து முழுமையாக எனக்கு ராமதாஸ் வேண்டாம், எனக்கு அன்புமணி போகுதுன்னு சொல்ற டோனுக்கு இன்னும் அவங்க வரல. ஸோ அப்போ அது கட்சிக்கு பெரிய பிரச்சனை. கட்சிக்கு பிரச்சனைன்றதை விட அது ஒரு சமுதாயத்துக்கு பிரச்சனை. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் உமா மகேஸ்வரன் பன்னீர்செல்வம். வணக்கம் சார். வணக்கம் தேவ். பாமக நிறுவனர் ராமதாஸ், பாமக நிறுவனர் தலைவர் ராமதாஸ், நான் எடுத்த முடிவு தான். நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பேசிட்டார் செய்தியாளர் சந்திப்பில். கண்ணீர் சிந்துன்னு விமான பயணத்தில் இப்படி மகன் இப்படி கேட்டதில் என்னெல்லாம் சொல்லிட்டாரு. என் வீட்டு பெண்களை அரசியலுக்கே வர வேணான்னு நினச்சேன், ஆனால் தேர்தலில் போட்டியிட வச்சுட்டாங்க. பல விஷயங்கள் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். தொடர்ந்து ஒரு மாத காலமாக இந்த நிகழ்வுகளை பார்த்துட்ருக்கோம். உங்களுடைய பார்வை? இது ஒரு மாதிரியான ஒரு சிவில் வார் மாதிரி தான் தெரியுது. ஓப்பனாக சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தது. இது வந்து யூஸ்வலாக வந்து ராமதாஸ் ஐயா அவர்களும் அன்புமணி அவர்களும் ஏற்படுத்துகிற ஒரு வழக்கமான ஒரு ஸ்டண்ட்டு அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சுது. பட் போக 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 வந்து இதில் ஒரு சீரியஸ்னஸ் வந்து இருக்குது. அது எந்த மாதிரியான சீரியஸ்னஸ்னால் இதில் 2 விஷயம் நான் பார்க்குறேன். இது வந்து இன்டர்னலாக பாமக சம்மந்தப்பட்ட விஷயம் ஒன்று, பாமக அல்லாமல் பாஜகவினுடைய போக்கும் இதில் வந்து இந்த விஷயத்தில் நான் வந்து பார்க்குறேன். ஃபஸ்ட்டு பாமகவோட விஷயத்துக்கு வருவோம். பாமகக்குள்ளார வந்து
இந்த ரிஃப்ட் வந்து வெளியில் 1000 காரணங்கள் சொல்லப்படலாம். குடும்ப பிரச்சனை இருக்குது, அவங்களுக்குள்ள மனஸ்தாபம் இருக்குது, முகுந்தன் கொண்டு வராரு, இது கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி ரைவல்ரி, நீங்கள் 1000 அண்டர் கரண்ட்டான காரணங்கள் சொல்லலாம். ஆனால் வெளி உலகுக்குன்னு சொல்லப்படுற காரணம் அல்லது ஒரு அரசியல் ரீதியாக உங்கள் டேபிள் மேலே வந்து வைக்கக்கூடிய ஒரு காரணம் பாமக என்ன வைக்கிறாங்கன்னா, அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதா இல்லை பாஜகவோட கூட்டணி வைக்கிறதா, இந்த இடத்துலேருந்து ஒரு ரிஃப்ட் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த ரிஃப்ட்டில் வந்து ராமதாஸ் ஒரு பக்கம் இருக்கார், அன்புமணி ஒரு பக்கம் இருக்கார். முடிவு வந்து அன்புமணி முடிவுக்கு ஏற்ப தான் போன தேர்தலில் வந்து இவங்க அலைய ஆகுறாங்க அப்படின்ற இது வருது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கனத்த மனதோடு கசப்புணர்வோடு இதை நான் வந்து ஏற்றுக்கொண்டேன், கட்சியின் நலனுக்காக நான் ஏற்றுக்கொண்டேன், நான் என் காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க, இல்லைனா எங்கள் மேலே வந்து எங்கள் தலை மேலே கத்தி தொங்குது, நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு எமோஷ்னலான ஒரு பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஆங்கிள் வந்து இருக்குது. இது வந்து மோஸ்ட் ஆஃப் இட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ராமதாஸ் தனக்கு தானே வர வச்சுக்கிட்டது தான். இது வந்து இப்போது ஒரு ரெபல் ஒரு கட்சின்னு ஒன்று இருக்குது, அந்த கட்சியில் வந்து ஒரு தலைவர்கள் வந்து எக்ஸிஸ்டிங் தலைவர்கள் மேலே ஒரு ரெபல் ஆகிறதுன்றது வந்து உலக வழக்கம். தமிழ்நாட்டுக்குமே புதுசு கிடையாது. திமுக, அதிமுக, தேமுதிக, பாமக, நீங்கள் என்ன வேணால், நாம் தமிழர், என்ன கட்சியை வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி ஒரு அதிருப்தியாகி தனி கட்சி போகிறவங்களோ இல்லை நாங்கள் வந்து 2-3 ஃபேக்ஷனாக பிரிஞ்சு நிற்கிறது வந்து புதுசே கிடையாது, இருந்ததே கிடையாது. ஆனால் நார்த் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா, எப்போ வந்து பிஜேபி வந்து யாரோடையாவது கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த கட்சியில் வந்து என்ன ஆவாங்கன்னா, அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட நெருக்கமானவரே சண்டை போட்டு பிரிஞ்சு போடுற ஒரு இதெல்லாம் இருக்கும். தாக்கரேஸ் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சொந்தக்காரங்க ஆனால் ஒருத்தருக்கு அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சு போன மாதிரி அப்பா மகன் வந்து கிட்டத்தட்ட பிரியறது, அதற்கு காரணமாக பாஜகவாக இருக்கிறதுன்றது வந்து தமிழ்நாட்டில் இது முதல் முறை. கிட்டத்தட்ட என்னன்னா, ஒரு ஒரு தேசிய கட்சி வந்து ஒட்டுமொத்தமாக கபலீகரம் பண்ணுது, ஒரு ஸ்டேட் கட்சி, ஒரு மாநில கட்சியை வந்து ஒரு சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து ஒட்டுமொத்தமாக கபலீகரம் பண்றாங்க. பாஜக பாமகவை கபலீகரம். ஆமாம், அப்படிதான் பண்றாங்கன்றதை எடுத்துக்க முடியும். அதாவது எந்த பக்கம் தனக்கு வேணுமோ. ஓபிஎஸ் சிபிஎஸ் என்ன பண்ணாங்க, குருமூர்த்தி போனாரு, நீங்க போய் தியானம் பண்ணுங்கன்னு சொன்னாரு, அவர் உட்காந்து தியானம் பண்ணாரு. அதுக்கடுத்து ஒரு பிரச்சனை, அதுக்கப்புறம் அப்ப ஆரம்பிச்ச பிரச்சனை அதிமுகன்றதே வந்து பல்வேறு பிரிவுகளாக இன்னைக்கு பிரிஞ்சிருக்கக்கூடிய போக்கு பார்க்கலாம். அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஐபிஎல் ஆக்ஷன் மாதிரி, எனக்கு இந்த சைடு சப்போர்ட் வேணா நான் இவங்களை யூஸ் பண்ணிக்கிறேன், அந்த ஜாதியோட சப்போர்ட் வேணா நான் அவங்களை யூஸ் பண்ணிக்கிறேன்னு பொலிட்டிக்கல் லெவரேஜுக்கு பாஜக அதிமுகவை எப்படி பந்தாடியதோ அதனோட ஒரு மினிஸ்கியூல் ஸ்மாலர் வெர்ஷன் தான் பாமக மாட்டி இருக்கிறது. பாஜக அதிமுகவை பந்தாடிச்சு. அப்படி இல்லை, அங்கே பிரிவுகள் இருந்துச்சு, அதை சேர்த்து வைக்கிறதுக்குள்ள அவங்க முயற்சி இல்லை. சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இன்னைக்கு சேர்ந்து தான் ஆகணும்னு சொன்னால் அவங்க 2 பேருமே சேருவாங்க. அத்தகைய தன்மை கொண்டவர்கள் தான். 21 தேர்தலில் அமித்ஷா சொல்லியும் சேர மாட்டேன் இல்லை, என்ன சொன்னாங்க அது? அப்போ நான் சொல்றது வந்து 2017 சொல்றேன். 17லேருந்து இந்த 21க்கு முன்னாடி வரைக்கும் இந்த தர்ம யுத்தம் 2.0 3.0 இந்த சமயத்தில் இருந்தது இல்லையா? இந்த சமயத்தில் சொல்லியிருந்தாலே அவங்க சேர்ந்திருப்பாங்க. இவங்களை பிரிங்கன்னு சொன்னதே பாஜக, நாங்கள் உங்கள் பக்கம் நிற்கிறேன்னு 2 சைடும் உத்தரவாதம் கொடுத்ததே பாஜக சண்டை. அது ஒரு கபலீகரம் பண்ணாங்க, இல்லை பிரிச்சாங்கன்னா கூட அதுல இவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கு, நாம அந்த பொசிஷனுக்கு வந்துடலாம். பாமக பாஜகக்கு என்ன லாபம் இருக்கு? இல்லைங்க, இல்லை இதுல தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியல் இன்ஜினியரிங் பாஜக பண்றாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனுடைய ஒரு தாக்கம் இருக்கோன்ற ஒரு ஐயப்பாடு வந்து இருக்கு. இப்போ ஒரு ஜாதி பிரிவுகள் நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு தேவர் சைடு சப்போர்ட் வேணும்னா, எனக்கு தேவர் கம்யூனிட்டிலேருந்து இந்த தலைவர் எனக்கு சப்போர்ட்டுக்கு இருக்காங்க. நாடார்லேருந்து வேணும்னா நாடார்லேருந்து சப்போர்ட் பண்ண இவங்க இருக்காங்க. வன்னியர்லேருந்து வேணும்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய தலைவர் யார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு இவங்களுக்கு வந்து என்னுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய தலைவர் வந்து ராமதாஸா இல்லை அன்புமணி ராமதாஸா அப்படின்ற கேள்வி தான் இவங்க முன்னாடி வந்து வந்திருக்கு. அப்போது அவங்க சைடு யார் அலையாகிறாங்க? அதாவது நேரடியாக அதிமுகவுக்கு போகாமல், நேரடியாக திமுகவுக்கு போகாமல், தன் பக்கம் வரக்கூடிய விப் பவர் யாருக்கு இருக்குது அப்படின்ற ஃபேக்டரில் தே ஆர் டார்மெண்டிங் ஆர் தே ஆர் ஆர்ம் ட்விஸ்டிங் பாமகன்றதை வந்து நான் உறுதியாக நம்புகிறேன். என்னன்னா, பாமக ஏன் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கன்சிடரேஷன் பாயிண்ட்டாக இருக்குன்னா, அவங்களோட ட்ராவல் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா, ஒரு மைக்ரேட்டரி பேர்டு தான். ஒரு வேடந்தாங்கல் பறவை வந்து ஒரு இடத்துக்கு ஒரு சீசனுக்கு மாறி மாறி போகிற மாதிரி ஐயா வந்து திமுகவில் இருப்பார், அதிமுக போவார், திரும்ப திமுக போவார். அது வந்து ஒரு சைக்கிள் வருவார். அந்த ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கிரகப்பயிற்சி மாதிரி ஐயா வந்து ஒரு பார்ட்டி பயிற்சி வந்து பண்ணுவார். இது வரைக்கும் வந்து திமுகன்னு ஸ்விங் ஆகிட்டு இருந்தவங்க, நான் ஒரு தேர்டு ஃபோர்ஸாக இங்கே நங்கூரம் போட்டு உட்காரணும், எனக்கு திமுக தவிர்த்து என்னை நோக்கி வர வேண்டும் அப்படின்னு இவங்க மூவ் பண்ணுற ஸ்டேட்டுக்குள்ளார வர்றதுனுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான்
பாமக நான் நம்புறேன். இது அதிமுகவுக்கு பண்ணாங்க. அதிமுகவில் இருக்க அணி எனக்கு வருவதை விட பாமகலேருந்து இவங்க வர்றது இன்னும் பெட்டர்னு நினச்சி பாமக பக்கம் இறங்கியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் இதனுடைய தத்பரியம் என்னன்னா, அதிமுகவை எப்படி நான் இஷ்டத்துக்கு நான் ஆட்டி வைப்பனோ அதே மாதிரி என்னால் பாமகவை ஆட்டி வைக்க முடியும். என்ன லாபம்? ஏன்னா இப்போ 24 தேர்தலில் பாமக தனியாக இருந்துச்சு, அதிமுக பாஜக பிரிஞ்சிருச்சு, யார் பக்கம் போறதுன்ற பிரச்சனை இருந்துச்சு. அன்புமணி பாஜக பக்கம், ராமதாஸ் இல்ல அதிமுக பக்கம் இருக்காரு. அங்க இன்னைக்கு அதிமுக பாஜகவே ஒரே கூட்டணி இல்ல. இங்கதான் வேறுபடுறேன். இந்த ஒரே கூட்டணியில இருக்காங்க. நீங்க ஃபீல்டு லெவல் அவங்களுக்குள்ள இன்ட்ராக்ஷன் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அந்த வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டிப்புலேட்டட் கூட்டணி தான். கோயிங் பேக் 2024 எலெக்ஷன்ல இவங்க டைஸ் பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும், இல்லை டைஸ் பிரேக் ஆன அந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா, மோடி வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணுற இந்த பாயிண்ட்டுக்கு நான் போகிறேன். மோடி வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணும் பொழுது அதிமுகவை திட்டவில்லை. எம்ஜிஆர் வாழ்க, பொன்மனச்செம்மல் வாழ்க, நான் எம்ஜிஆர் வாழ்ந்த பூமியில் வாழ்ந்ததுக்கு பெருமைப்படுகிறேன், நான் ஸ்ரீலங்காவில் பிறக்கவில்லையே, எம்ஜிஆர் பிறந்த இடத்தில் வந்து நான் பிறக்கவில்லையே, நான் இயங்குகிறேன், தர்ம தலைவி ஜெயலலிதா போல் வருமா அப்படின்னு சொல்லி ஒரு ரத்தத்தின் ரத்தமாகவே மாறி மோடி பிரச்சாரம் பண்ணதுக்கான அந்த பாயிண்ட் என்னன்னா, இந்த கூட்டணியோடைய அலையன்ஸ் வந்து இன்னும் ஓப்பன். நீங்கள் எங்களோட கூட்டணியில் நீங்கள் இருக்கலாம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் வந்து இன்னும் ஓப்பனாக தான் இருக்கோம். அப்படி ஒரு கிளாஸ் அவங்க வந்து வச்சுருந்தாங்க. ஒருவேளை எடப்பாடி அதற்கு சம்மதித்திருந்தால் அப்பொழுதே அண்ணாமலை மாற்றப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அட் த லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் அதிமுக வர வேண்டும் என்று பாஜக நினைத்தார்கள். ஹைகமாண்ட் தமிழ்நாடு விட்டுருங்க. தமிழ்நாடுல யாருமே பாஜகவில் ஹைகமாண்ட் கிடையாது. அதிமுகவை எப்படி டீல் பண்றாங்களோ பாஜகவை, தமிழ்நாட்டு பாஜகவையும் மத்திய பாஜக அப்படிதான் டீல் பண்றாங்க. அதுக்கு நம்ம பின்னாடி வருவோம். என்னன்னா, அப்படி இருக்கும் பொழுது இழுத்த இழுப்புக்கு இவங்க வரவில்லை. ஒரு முரண்டு பிடிச்சி அண்ணாமலையை மாத்துனாதான் வருவேன்னு ஒரு கிளாஸ் வச்சு மாத்த வச்சு, அண்ணாமலையை மாத்தலைன்னா இன்னும் மோசமாக போயிடும், கொங்கு சைடு வந்து இருக்கக்கூடிய ஓட்டெல்லாம் இல்லாமல் போயிடும், இவங்க கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, 2029க்கு ஒருத்தருமே இல்லை, இந்த பிரச்சனையெல்லாம் வச்சு ஏதோ ஒரு வகையில் ஒரு முரண்டு பிடிக்கக்கூடிய ஒரு முரண் கூட்டணியாக தான் இன்னும் இருக்காங்க. ஜெயக்குமார் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் என்ன விடுறாப்புல, பாஜகவோடு கூட்டணி வச்சனால தான் நாங்கள் தோத்தோம் அப்படின்னு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டுறாரு. நான் தோத்தேன் உண்மைதானே? நீங்க வந்து ஒரு ஐ ட்ரீம்ஸ் மூர்த்தி கிட்ட இவர் தோக்குறாரு அப்படின்னா என்ன பெரிய ரீசன் இருக்க முடியும்? நீங்க டிஎம்கேல நீங்க சேகர் பாபுக்கு எவ்வளவு ஒரு வல்லமையான ஆள் நீங்க வந்து ஒரு மகுடம் சூட்டுவீங்களோ அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாத ஒரு பெரிய கை தான் வந்து ஜெயக்குமார் அவர்கள். அவர் இப்படி புலம்புற லெவலுக்கு வந்தீங்கன்னா சொல்றாங்கன்னா என்னன்னா, கிட்டத்தட்ட மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுகவினர் முடிவெடுக்கிறதுக்கு தலையாட்ட வேண்டிய சூழலுக்கு ஜெயக்குமார் தள்ளப்பட்டார். எப்படி முன்னாடி வந்து டெல்டா பேஸ்டு கட்சியாக அதிமுக இருந்ததோ அது வந்து இப்போ கொங்கு பேஸ்டு கட்சியாக மாறிடுச்சுன்றதனுடைய ஒரு 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 ரிவர்ஸ் யூனோ ஸ்டேட்மெண்ட் தான் ஜெயக்குமார் கொடுத்தது. இப்படி இருக்கும்பொழுது ஒரு முரண்டு பிடிச்சி ஒரு பொருந்தாத கூட்டணியாக தான் இப்பயும் இருக்கிறாங்க. இந்த டிக்டேட்டிங் டேர்ம்ஸில் யார் இருக்கா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சைடு வந்து உங்களுக்கு என்னதான் இவங்க சரண்டர் ஆயிட்டாங்க, ஒட்டுமொத்தமாக பாஜகவோட இதுக்கு எல்லாத்தையும் தலையாட்டுறன்னு நீங்கள் சொன்னாலும் ஒரு முரண்டு பிடிக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸாவது அதிமுகவுக்கு இருக்கு. இவ்வளோ சீட் தான் என்னால் தர முடியும், இவ்வளோ தர முடியாது, நாங்கள் இதை செய்வோம் செய்ய மாட்டோம்னு சொல்கிறது. இந்த மாதிரியான ஒரு முரண்டு பிடிக்காத ஒரு கட்சி வேணும்னா அதிமுக அல்லாது இவங்களுக்கு வேற என்ன கட்சி இருக்கு? நீங்கள் திமுக போக முடியாது, இப்போதைக்கு போக முடியாது. வேற எது பெரிய கட்சி இருக்கு? தேமுதிகக்கு வாக்கு கிடையாது. சீமான் இது வரைக்கும் திமுகவோடையும் சேர்ந்ததில்லை, அதிமுகவோடையும் சேர்ந்ததில்லை, கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வராருன்னும் போது அவர்கிட்டையும் நீங்கள் போக முடியாது. நீங்கள் யார்கிட்ட போவீங்க? அப்போ உங்ககிட்ட வந்து அந்த மெடிக்கல் காலேஜ் வழக்கு வந்து ஒரு நல்ல குடிமைப்பிடியாக கைவசம் இருக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு லெவரேஜ் இருக்குன்னா நீங்கள் அந்த ப்ரெஷர் பாயிண்ட் அப்ளை பண்ணுவீங்களா மாட்டிங்களா? அந்த ப்ரெஷர் பாயிண்ட்டை பாமக மேலே அப்ளை பண்ணுறாங்க. ஈஸி ப்ரௌனி பாயிண்ட்ஸ். இல்லை பெருசாக வந்து என்ன இருக்குது, ஒரு அல்டீரியர் பிளான் இருக்குது, அதெல்லாம் ரெண்டாவது. இவங்களுக்கு கட்சியை பிரித்து நீ எனக்கு ரிப்போர்ட்டிங்காக இருப்பியா, நீங்கள் எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பியா, சப்போர்ட் பண்ணுறேன்னா உனக்கு கட்சியை உடைக்க கூட ஹெல்ப் பண்ணுறன்ற லெவலுக்கான மாடஸ் ஆப்பராண்டியை வச்சிருக்கக்கூடிய கட்சிக்கு இதெல்லாம் பண்ணலாம் தானே ஆச்சரியம் நமக்கு. அப்போ இப்போ ராமதாஸ் அவர் வந்து அன்புமணி பிஜேபி பக்கம் ரொம்ப இருக்காரு, அதனால இந்த வார் நடக்குதா, சிவில் வார் நடக்குதா? இல்லை, இது வந்து நான் சொல்றது பாமகவினுடைய கட்சியினுடைய நிலைப்பாடுன்ற ஆஸ்பெக்டில் இது. உள்ளார நீங்கள் வந்தீங்கன்னா இவங்களுக்குள்ளார ஒரு குடும்ப பிரச்சனை வந்து ஓடிட்டு இருக்கு. அவர் சொல்கிறது வந்து என் குடும்ப பெண்கள்லாம் வந்து அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு நினச்சேன், சௌமியா அன்புமணியை கொண்டு வந்தது எனக்கு அதில் ஓப்பு இல்லை, இதெல்லாம் இவர் சொல்கிறது வந்து உள்ளுக்குள்ளார வேற ஏதோ ரிஃப்ட். இவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த அப்பா மகன் சண்டையில் வந்து அதற்கு
வன்னியர் சங்கத்திலிருந்து இவரை நம்பி வந்தவர்களும் பாமகவில் வந்து ஐயா தான் சமூக நீதி காக்கக்கூடிய தலைவர்னு சொல்லி இவங்க பின்னாடி நிற்கக்கூடிய வன்னிய இளைஞர்களுடைய பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸ்க்கு வேட்டு வைக்கிறாருன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதை பற்றி கவலையே இல்லாமல் இவங்க அதுக்கு வந்து ஒரு பகடைக்காயா தொண்டர்களை பயன்படுத்திக்கிற ஒரு டோனில் தான் வந்து ராமதாஸ் வந்து பேசுகிறார். இது எல்லாமே என்னன்னா, இது எல்லாமே இவராக வர வச்சுக்கிட்டது. அன்புமணி என் குடும்பத்தை சார்ந்த யாருமே அரசியலுக்கு வரமாட்டார்கள் இவர் தான் சொன்னார். அன்புமணியை இவர் தான் கொண்டு வந்தார். அன்புமணியை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டதை விட ராமதாஸ் எல்லா இடத்தையும் அன்புமணியை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டது தான் அதிகம். நம்பிக்கை நட்சத்திரம் இவர் தான், எனக்கு அப்புறம் கட்சி இதுதான் அப்படின்ற ஒரு சோல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்தது ராமதாஸ். இப்போது திமுக அதிமுகவில் ஒரு கிளாஸ் வருவோம். கலைஞர் வந்து கட்சியோட ஃபவுண்டர் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி கட்சியோடைய ஃபவுண்டர் கிடையாது. இப்போ நாளைக்கு வந்து ஒட்டுமொத்தமாக வந்து இந்த வாரிசுக்கு தான் இந்த கட்சி, இவர் தான் எல்லாமேன்னு நீங்கள் திமுகவிலையோ அதிமுகவிலையோ சொன்னால் ஏதோ ஒரு கழகக்குரலாக அது வரும். இந்த கழகக்குரலை வந்து கொஞ்சம் கூட வராத ஸ்கோப் இருக்க கட்சி வந்து பாமக தான். யார் வீட்டு கட்சி? எங்கள் அப்பா வீட்டு கட்சி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு முழு வீட்டோ பவரும் இவருக்கு தான். அதையும் என்ன பண்ணிட்டாங்க, யாரும் கண்டெஸ்ட் பண்ணாமல் எல்லாமே ஆமாம் நாங்கள் அன்புமணியை ஏற்றுக்கிறோன்னு சொல்லி எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. அப்படி ஏற்றுக்கிட்ட பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து விட்டது யாருன்னா ராமதாஸ் அவர்கள் தான். அவர் 10 வருஷம் வந்து அன்புமணியை ப்ரொஜெக்ட் பண்ணி 10-15 வருஷம் பண்ணி இவர் தான் எல்லான்னு சொல்லி இவரே அவருக்கு பரிவட்டமும் சூட்டி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு நான் தவறு செய்து விட்டேன்னு சொன்னால் எப்படி போவாங்க? எப்படி இவங்க தே வில் கோ பேக்? அப்போது ஒரு தொண்டர்களை ஒரு குழப்பக்கூடிய வேலையை வந்து ராமதாஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஒட்டுமொத்தமாக ஸ்லிப் ஆயிருச்சே. இந்த தக் லைஃப்பில் வந்து கமல் வந்து எல்லாரும் எனக்கு வணக்கம் வைக்கிறாங்க, ஆனால் அமர் சொல்கிறது தானே கேட்குறாங்கன்னு வந்து கமல் புலம்புற மாதிரி எல்லாரும் எனக்கு குலசாமின்னு சொல்கிறாங்க, ஆனால் அன்புமணி சொல்கிறத கேட்குறாங்களேன்னு இன்னைக்கு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு தக் லைஃப் கமலஹாசனா, ஒரு அரசியல் தக் லைஃபினுடைய ஒரு பிதாமகரா ஐயா ராமதாஸ் இருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும். ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமையாக தான் இருக்கு. ராமதாஸ்க்கு இது பரிதாபமான, கண்டிப்பாக பரிதாபமான நிலைமை. 3 மாதத்துக்கு முன்னாடி என்னங்க சொன்னார்? 4 மாதத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார்? உன்னைய வந்து நான் பார்க்கணுமா, உன்னையெல்லாம் வந்து பார்த்தனா எனக்கு அவமானம், உன்னைய தேடி நான் வரணுமான்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரை பார்த்து இவர் சொல்றார். ஒரு ஸ்டேட்டோடைய முதலமைச்சரை பார்த்து இதெல்லாம் கேட்கணுமா, உன்கிட்ட வந்து நான் கேட்கணுமா, எனக்கு அவமானமா இருக்கு, உங்ககிட்ட இல்லை உன்கிட்ட வந்து கேட்கணுமா, எனக்கு அவமானமா இருக்குன்னு சொன்னவர் இன்னைக்கு நான் தான் தலைவர், நான் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் எனக்கும் இருக்குன்னு சொல்றதுக்கே எனக்கு அவமானமா இருக்கு, என்னை மானபங்கப்படுத்தி விட்டார்கள்னு ஒரு 4 மாசத்துல வந்து விழறதுக்கு திமுக காரணமா, அதிமுக காரணமா, யார் நேரடி காரணம்? அவரே தான் காரணம். அட்லீஸ்ட் என்னன்னா, ஒன்று உங்களுக்கு கட்சி மேலே முழுமையான ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த கட்சி ட்ராவல் பண்ண வேண்டிய தூரம் இருக்குது. திமுகவோட அவங்களுக்கு இப்போ கூட்டணி கிடையாது, விசிக திமுகவும் இணைபிரியாத கூட்டணியாக இருக்காங்க. 10% இடஒதுக்கீடு கொடுத்ததுக்கப்புறம் வன்னிய இளைஞர்களுடைய அந்த மைக்ரேஷன் வந்து பாமகவிலிருந்து ஸ்லோவாக அதிமுகவுக்கு போதாத குறைக்கு சி.வி. சண்முகம் மாதிரியான பிரசன்ஸ் இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய அதிமுக லீடர்ஸும் இருக்காங்க. கேபி முனுசாமி நீங்க அந்த பெல்ட்டே எடுத்துக்கோங்க. கேபி முனுசாமி, சி.வி. சண்முகம், இந்த சைடு திமுக ஜெகத் ரட்சகன், அன்னியூர் சிவா, எஸ்.எஸ். சிவசங்கர், துரைமுருகன், இப்படி பாமக கோலோச்சக்கூடிய பழைய தென்னார்காடு பழைய வடார்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெருந்தலைகள் எல்லாரையுமே வன்னியர் சமுதாயத்திலேருந்து திமுகவிலையும் கோலோச்சரவங்க இருக்காங்க, அதிமுகவிலும் இருக்காங்கன்னும் பொழுது எதை தாண்டி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா போவாங்க? அன்புமணி நோக்கி தான் போவாங்க. அப்படி போறதுக்கு தடையாக நாம் இருந்தால் அது பாமகவுடைய ஒட்டுமொத்த டைனமிக்ஸையுமே மாற்றும், இருக்கிறது இன்னும் மோசம் போகுன்ற ஸ்ட்ராங்கான ஒரு 3வது அணின்ற இடத்துல இருந்து நகர்ந்து 7வது அணி 8வது அணியில் வந்து நிறுத்துன்ற பிரக்னை இல்லாமல் பேசிக்கொண்டு இருக்காருன்னு சொல்லணும். அரசியல் விற்பனர்ல ராமதாஸ், அவருக்கு இது தெரியாதா? அரசியல் விற்பனர்னா நீங்கள் பண்ருட்டி ராமச்சந்திரன் கூட தான் நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் விற்பனர். தேமுதிகவில் இருந்து எங்கேயோ போயிருக்க வேண்டியவர் எங்கே இருக்காருன்னு நமக்கு தெரியாத ஒரு ஸ்பாட்டில் போயிட்டு அதிமுகவுக்கு போய் எங்கே இருக்காருன்னு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய விற்பனர்களை கூட வந்து ஒரு சின்ன தவறான முடிவு எல்லாத்தையுமே வந்து மாற்றி விட்டுரும். அந்த மாதிரி இவங்க தே கிக் தேர் ஓன் பக்கெட், நம்ம அவ்வளோதான் சொல்ல முடியும். இன்னொன்று, விஜயோட வருகை வந்து இவங்க எல்லாரையுமே பதட்டப்படுத்துது. உண்மை அதுதான். அதுவும் குறிப்பாக விஜயோடைய அந்த முதல் மாநாடு எங்கே நடந்ததுன்னா விக்கிரவாண்டி தான் நடந்தது. வன்னியர் மெஜாரிட்டி ஏரியா, இன்னும் சொல்ல போனால் வன்னியர் மெஜாரிட்டியான ஏரியா, தலித் மெஜாரிட்டியான ஏரியாவான விக்கிரவாண்டி, திண்டிவனம், விழுப்புரம் இந்த இடத்துல நடத்துறது வந்து இன்னும் அந்த இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மைக்ரேஷன் நடந்துருமோ அப்படின்ற ஒரு சின்ன பயம் வந்து பாமக இருக்கு. அந்த பயம் இருந்துச்சுன்னா
நம்ம இப்போ ஸ்ட்ராங்காக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும், வீக்காக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கூடாதுன்னு தானே நினைப்பாங்க. அதற்காகத்தான் இவ்வளோ பதட்டம். அப்போ அந்த மைக்ரேஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? திமுக பக்கம் போகிறாங்க, அதிமுக பக்கம் இடஒதுக்கீட்டுக்கு போகிறாங்க, இன்னொரு பக்கம் இங்கேருந்தே பிரிஞ்சு போன தமிழக வாழ்வு உரிமை கட்சி வேல்முருகன் இருக்காரு. நாம் தமிழர்லேருந்து பிரிகிறவங்க கூட போய் வேல்முருகன் பக்கம் போகலான்னு போகிறாங்களே ஒழிய பாமகவுக்கு வந்த செய்திகள் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இதுதான் பிரச்சனைன்னு உட்கார்ந்துருக்கக்கூடிய நேரத்தில் திடீர்னு விஜய் என்ட்ரி கொடுக்குறாரு. அந்த பெருவாரியான வன்னிய இளைஞர்கள், பெருவாரியான தலித் இளைஞர்களுடைய மூவ்மெண்ட் விஜய் கிட்ட இருக்கு. இதை எப்படி ஸ்டாப் பண்ணுவேன்? அப்போ ஏதோ ஒரு லைம்லைட்டில் இருக்கணும், ஏதோ ஒரு கூட்டணி அமைக்கணும். அந்த கூட்டணி அதிமுக கூட்டணியாக இருந்தால் பெட்டர், பாஜக கூட்டணியாக இருந்தால் பெட்டர்னு 2 பேரும் இவங்க அடிச்சுக்கிறது தான் பிரச்சனை. இப்போ விஜயோடைய என்ட்ரி அதுதான் மெயின் ரீசன் சொல்ல மாட்டேன். எக்ஸிஸ்டிங் பஞ்சாயத்தை ஃபியூவல் ஏற்றிருக்கு. சார், இப்போது பரிதாபமான நிலைமையில் ராமதாஸ் இருக்காருன்னு சொல்கிறீங்க. அவர் தான் குலசாமின்னு அன்புமணியே சொல்கிறார். அவருடைய வழிகாட்டுதலில் அவர் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைகளை ஏற்றி முன்னேக்கி நடப்பது தான் என்னுடைய கடமைன்னு டிக்ளேர் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த உரிய மரியாதையை கொடுத்து, அவர் சொல்கிறத கேட்டு விட்டு கொடுத்து அவர் சில முடிவுகள் எடுக்கிறார். ராமதாஸ் இவரை நீக்கிறேன், பாலுவை நீக்கிறேன், அதற்கு பதிலாக கோபுவை நியமிக்கிறேன்றாரு, வேறவங்களையெல்லாம் நீக்கிறாரு. சரி, நம்ம ஐயாவாச்சே, நம்ம அப்பாவாச்சே, நம்ம கட்சியோட நிறுவனராச்சே, இவர் தானே பிதாமகன் குலசாமி, இல்லைங்க விட்டு கொடுத்தா ஒரு பரிதாபமான நிலைமையில இருக்க மாட்டார்ல. இவர் சொன்னது எல்லாத்தையும் தட்டாமல் செய்த பிள்ளை அன்புமணி தான். நீங்க என்னைக்காவது நான் ஸ்டாலின் கலைஞர் முரண்பட்ட செய்திகளை நீங்க பார்த்துருப்பீங்க, அழகிரி கலைஞர் முரண்பட்ட செய்திகள் பார்த்துருக்கீங்க, சசிகலா ஜெயலலிதா முரண்பட்ட செய்திகள் பார்த்துருக்கீங்க, சுலோச்சனா சம்பத் EVKS இளங்கோவன் முரண்பட்ட செய்திகள் நீங்க பார்த்துருக்கீங்க. இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் முரண்பட்ட செய்திகள் நீங்க ஏதாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை. அப்படின்னும் பொழுது தந்தை சொல்லை தட்டாத ஒரு தனையனா தான் இவர் இருந்திருக்காருன்னே நீங்க வச்சுக்குவோம். அண்ட் தென் இன் பாலிடிக்ஸ்ல எதுக்கு அப்பா பையன்? நீங்க அப்பாவா இருக்கலாம், பையனா இருக்கலாம். அது அப்பா பையன்றதை தாண்டி நிறுவனர் தற்போதைய தலைவருக்கு இல்லைன்றாரு, செயல் தலைவர்ல. இப்ப என்ன நீங்க இனிமே சொல்லி என்னங்க பிரயோஜனம்? நீங்க எல்லாமே அவரு தான், எனக்கு அப்புறம் நீ தான், நான் என் குடும்பத்திலேருந்து யாருமே வரமாட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட இவர் கொண்டு வந்த ஆள் அன்புமணி தான். அப்ப இவர் வேற யாரையும் கொண்டு வரலையே. அதெல்லாம் பண்ணது இவர் தான் சொன்னதுக்கு அப்புறம் இனிமே எப்படிங்க? இனிமே நான் பண்ணிட்டேன், நான் செய்ய மாட்டேன்னா எப்படி ஏத்துக்குவாங்க? சரி, எப்படி ஏத்துக்குவாங்க? தன்னை வளர்த்து விட்டு அப்படிப்பட்ட நபரை அது அவங்க கட்சி எடுக்க வேண்டிய முடிவுங்க. அது அவங்க என்னவாது அவங்க எடுத்துக்கிட்டும். ஆனா இது ராமதாஸ் இன்னொன்னு சொல்றாரு, நான் அனுப்பிச்ச இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வரதுக்காக கௌரவ தலைவர், முன்னேற்ற சங்க தலைவர் எல்லாம் நான் அனுப்பிச்சேன். நீங்க என்னோட கிளாஸ்க்கு நீங்க ஒத்துக்கிறது மாதிரியான 2 பேரை நான் அனுப்பிட்டு நீங்க ஒத்துக்கதான் வேணும்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒன்னும் சொல்ல முடியாது. நான் பாமக கிடையாது. அது அவங்க எடுக்க வேண்டிய முடிவு. இதுக்கு சமாதானம் தான் என்ன? இது நிறுத்துற பாயிண்ட் தான் என்ன? இதுல அது நமக்கு என்னன்னு கேக்குறேன் நானு. அது நிறுத்துறாங்க நிறுத்தலன்றது அவங்க கட்சியினுடைய பிரச்சனை. ஆனால் இது நிறுத்தவே இல்லைன்னா என்ன ஆகும் நம்மளால சொல்ல முடியும். ப்ளீஸ், யார் யாருக்கு கீழே நீங்க திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது துணை நகரம் வருது, பெரிய ஏர்போர்ட் வருது, வரப்போகுதுன்ற ஒரு இது, நாங்கள் துணை நகரம் சேட்டிலைட் நகரம் அமைக்க போகிறோன்ற பிளான் வருது, ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோன்னு பிளான் வருது. இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு முட்டுக்கட்டை போட்ட ஆள் யார்? ராமதாஸ் அவர்கள் தான். ராமதாஸ் அவர்கள் இல்லைன்னு துணை நகரம் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னதை தாண்டி திமுகவால் செயல்படுத்த முடியவில்லை. அப்போது இந்த இடத்துல இதை நான் பண்ண முடியாது, எனக்கு இதில் உடன்பாடு இல்லைன்னு சொல்லி ஒரு பாரம்பரியம் மிக்க 50-60 ஆண்டு கால பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சியை ஹால்ட் பண்ணக்கூடிய இடத்தில் இருந்த பாமக இன்னைக்கு அதே அளவுக்கான திண்மையோடு இங்கே இருக்கா சொல்லுங்க. இப்போ ஒரு பேச்சுக்கு அன்புமணியும் ராமதாஸும் பிரிஞ்சு கட்சி 2 ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு ஆயிடுதுன்னு வைங்க. எந்தெந்த கட்சியோடைய ஓட் பேங்க்குக்கெல்லாம் அவங்க கீழே இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுக அதிமுகவை தாண்டி எந்தெந்த கட்சியோட ஓட் பேங்க்கு கீழே அவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 2016 அவங்க 5% எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு இல்லையா? எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு இல்லையா? என்னோட கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. பிஜேபியினுடைய growth எப்படி இருந்தது? கடந்த எலெக்ஷன்ல அவங்க வாங்கினதை விட, போன எலெக்ஷனுக்கு முந்தின எலெக்ஷன்ல அவங்க வாங்கினதை விட இப்போ அவங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்க? கூட வாங்கியிருக்காங்க. ஒரு மீட்டியாரிக் growth இல்லாட்டி கூட ஒரு growth இருக்கு. விசிகா 2 MP அவங்க சின்னத்துல வந்திருக்காங்க. அதுல இப்போ எம்எல்ஏ எடுத்துக்கோங்க. ஒரு இஸ்லாமியர் எம்எல்ஏவா இருக்காரா? இருக்காருங்களா? ஒரு வன்னியர் எம்எல்ஏவா இருக்காரா? SS பாலாஜி இருக்காரா? இஸ்லாமியர்ல ஆலூர் ஷானவாஸ் இருக்காங்களா? அப்போ
வெறுமனே சீட்டு நான் வந்து தலித் பார்ட்டி மட்டும்தான் அப்படின்ற அடையாளத்தில் இருந்து நகர்ந்து இது எல்லாத்துக்குமான பார்ட்டி, எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஜாதி பிரிவுக்கு கன்ஃபைன் ஆன பார்ட்டி கிடையாது, தமிழர்கள் பக்கம் நிற்கக்கூடிய பார்ட்டின்னு சொல்லி தலித் பேந்தர்ஸ்லேருந்து பிரிந்து வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து நடத்தி, நான் வந்து ஒரு ஜாதிக்கான கட்சியாக இது இல்லை, எங்களுக்குள்ள டைவர்சிட்டி இருக்குது, நாங்கள் பல ஸ்பெக்ட்ரத்துலேருந்து ஆள் கூட்டு வந்திருக்கோன்னு விசிகாவால் மக்கள் முன்னாடி அந்த ப்ரோ சோஷியல் ஜஸ்டிஸ் ஸ்டோனில் அவங்களால தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியுது. ஆனால் நாங்கள் வந்து முதல்வர் ஆக்கினால் நாங்கள் தலித் முதல்வர் தான் ஆக்குவோம்னு முதலில் அரைகோல் விடுத்த கட்சி பாமக. முருகவேல் ராஜன் இருக்காங்க, தலித் எழில்மலை இருக்காங்க, நிறைய பேர் இருந்திருக்காங்க, மத்திய அமைச்சராக இருந்திருக்காங்க. எல்லா வாய்ப்பும் இருந்தும் இன்னைக்கு பாமக நிற்கக்கூடிய நிலைன்றது என்ன? அப்போ இந்த ஒரு உங்க கண் முன்னாடி வந்து இவர்கள் வருவார்கள் அவர்கள் வருவார்கள் அப்படின்னு சொல்ல கூட இன்னைக்கு ஆள் இல்லாத நிலைமைக்கு நீங்க வந்துட்டதுக்கு அப்புறம் நீங்க டெஸ்பரேட் மெஷர்ஸ் எடுப்பீங்களா மாட்டீங்களா? இப்போ இந்த பிரிவு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, திமுக, அதிமுக, விசிக, நாம் தமிழர், விஜய் கட்சி, இன்னும் வேற ஏதாவது கட்சி இருக்கா தெரியல. அந்த கட்சிகளுக்கு கீழே போய் ஐயா இருப்பார். யாரு கூட இருப்பாரு? சரத்குமார் கட்சி கூட இருப்பாரு. வேற யாரு? கார்த்திக் நிற்கிறாருன்னா அது என்ன கட்சி பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, வெரி சாரி. நாடாளு மக்கள் கட்சி கடைசி எனக்கு தெரிஞ்சது அது. ஃபார்வர்ட் பிளாக்கு இவங்க கூட நிற்க போறாரா? இவங்க கூட நிற்கிறதா? நீங்கள் எந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு டாக்டர் கிருஷ்ணசாமியும் டாக்டர் ராமதாஸும் வேறுபடுகிறார்கள்? நீங்கள் அவங்களோட கருத்துக்கள் அதெல்லாம் விட்டுருங்க. ஓட் ஷேர் வந்து கிருஷ்ணசாமி அவர்களால் வந்து நான் சொல்கிறது தான் இங்கே நடக்கும், தமிழ்நாட்டில் நான் சொல்கிறபடி தான் அதிமுகவோ திமுகவோ நடத்த முடியும் அப்படின்ற லெவலுக்கான பொலிட்டிக்கலான ஓட் ஷேரை வந்து கவர்ன் பண்ண முடிஞ்சது இல்லை. ஆனால் அந்த கவர்னிங் இடத்துல வந்து பாமக இருந்திருக்கு. மூன்றாவது அணின்னு ஒன்று இருந்திருக்கு. மூன்றாவது அணி நீங்கள் யோசிச்சிங்கன்னா பாமக அப்படின்னு யோசிச்சக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் வந்து இருந்திருக்கு. அந்த ஃபோர்ஸ்லேருந்து நீங்கள் ஃபால் ஃப்ரம் கிரேஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்குள்ள இது ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணாதா? இந்த பதட்டம் வரும்ன்றதை வந்து அது கூடவா நீங்கள் சொல்கிற அந்த அரசியல் ஞானி கணிக்கலைன்னா அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அதற்கு மேலே அவர் கவனிக்க மாட்டாருன்னா கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? இது சரி வராதுங்க, நீங்கள் தயவு செய்து ஒதுங்கி கொள்ளுங்கள்ன்ற குரல் வந்து திமுக சொல்லலை, அதிமுக சொல்லலை, பாமக தொண்டர்களே தான் சொல்கிறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு 20-30 வருஷமாக 89-90லேருந்து ராமதாஸ் சப்போர்ட்டராக இருக்கிறவங்க கூட ரொம்ப ஓப்பனாக வந்து ஐயா தயவு செய்து நீங்கள் ஓய்வு பெற்றுருங்கள், இதை நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்கிற போக்குக்கு வந்திருக்கு. இது இன்னொரு ஹிடன் இது என்னன்னா, இல்லைங்க என்னன்னாலும் பரவாயில்ல, எங்களுக்கு எது ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் அதுக்கு பாஜகவோட அலைனானா கூட பரவாயில்லன்ற மைண்ட் செட்டுக்கு வன்னி இளைஞர்களை தள்ளி இருக்கிறார்கள் தான் அப்பாவும் பையனும் சொல்லணும். நீங்கள் இந்த ஏஜ் பக்கம் வந்துடுறீங்கன்றனால தான் அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார், வந்து என் கையை பிடிச்சி பாருங்க, பார்த்தா நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வயசை வச்செல்லாம் ஜட்ஜ் பண்ணாதீங்கன்ற ஒரு இடத்துக்கு அவரு வயசுக்கு வந்து ஒருவேளை அப்படி சொல்லி ஒருவேளை அதை ஓபன் ஸ்டேட்மென்ட்டா ஸ்விமிங் வீடியோ போடுங்க, எனக்கு பைசப்ஸ் இருக்கு தொட்டு பாருன்னு நீங்க சொல்லுங்க. பலம்ன்றது வந்து அதுல கிடையவே கிடையாது. 90 வயசுல அவர் பேசுறது கூட வெளியே கேட்காம இங்க ஆபரேஷன் பண்ணி வச்சிருக்கிற கலைஞர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உடல் அளவு நீங்க பலம் இருந்தாலும் நீங்க சொல்லுவீங்களா? பேசுறாங்களா பேசலையான்னு தெரியல, இட்லி சாப்பிட்டாங்களா சாப்பிடலையான்னு தெரியல, உயிரோட இருக்காங்களா இல்லைன்னு தெரியல ஜெயலலிதாவோட பலத்தையும் அவங்களுடைய வல்னரபிள் பொசிஷன் சொல்கிறேன். ஜெயலலிதாவுடைய வல்னரபிள் பொசிஷன், கலைஞருடைய வல்னரபிள் பொசிஷன், எம்ஜிஆரோட வல்னரபிள் பொசிஷன் கூட எடுத்துங்க, படுத்துக்கிட்டே ஜெயிச்சார்னு. அந்த வல்னரபிலிட்டி இருந்தாலும் கூட ஏன் இந்த ஊர் வந்து தூக்கி கொண்டாடுச்சு? அவங்க இருக்கிறாங்க இல்லைன்றதெல்லாம் தாண்டி அவங்க சொன்னால் அது வேதவாக்கு அந்த கட்சிக்கு. இன்னைக்கு எனக்கு பலம் இருக்கு, என்னால ஒரு ஸ்விமிங் பண்ண முடியுது அப்படி எங்க சொல்றேன் தொண்டர்கள் நின்று அப்படி சொல்ற ராமதாஸ் ஏன் வந்து நான் கூட்டத்துக்கு கூட்டின ஆட்கள்லாம் வராம போயிட்டாங்க, எத்தனையோ பேர் வருவாங்கன்னு நினைச்சேன், 8 பேர் தான் வந்தாங்க, நான் செத்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்ற பாயிண்ட்டுக்கு வரீங்கன்னும் பொழுது யூ ஹவ் லாஸ்ட் யுவர் கிரிப் இன் த பார்ட்டி. அவ்வளவுதான், லாஸ்ட் த கிரிப் ஃபார் எவர் இந்த பார்ட்டி. ஆனால் இதனோட ஃபிளிப் சைடு ஒன்று இருக்கு, பார்ட்டியில வந்து அவருடைய சே வந்து போயிருக்கும். இப்போ ரொம்பங்க 120 வருஷத்துக்கு ராமதாஸ் ஐயா இருந்து கட்சி நடத்துவார்ன்ற நம்பிக்கை இவங்களுக்கு இருக்குமா? இன்னொரு 30-40 வருஷத்துக்கு கட்சியை நடத்த போகிறது அன்புமணி ராமதாஸ்ன்ற எண்ணம் ஒரு ஆவரேஜ் பாமக தொண்டனுக்கு இருக்குமா? ஆப்வியஸ்லி அன்புமணி ராமதாஸ் அப்படியே சொல்லாமல் தவிர்க்கிறீங்க, பொலிட்டிக்கலாக மாட்டிடக்கூடாதுன்னு. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது பார்ட்டி சைடு அங்கே போய் தான் ஆகும். அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ போய் தான் ஆகும். திலகபாமா ஸ்டார்ட் பண்ணி எல்லாருமே போய் அந்த சைடு வந்து முகுந்தன் வரைக்குமே அன்புமணி தான் தலைவர் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு வந்து அவங்க எல்லாருமே வந்து நகர்ந்து போயிடுறாங்க. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் வன்னியர்கள் ஒட்டு மொத்தமாக இந்த மூவை ரசிப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒரு திடீர்னு ஒரு ஜாதி கட்சியாக ஆரம்பித்து நான் வந்து ப்ரோ வன்னியர் கட்சின்னு ஆரம்பித்து ராமதாஸ் வரவில்லை. சைக்கிளில் போய் வைத்தியம் பார்த்து
திண்டிவனத்துக்குள்ளே, விழுப்புரத்துக்குள்ளே, மரக்காணம் சைடு உள்ள எல்லா சைடும் போய் சைக்கிளில் போய் வைத்தியம் பார்த்து சமூக நீதி பேசி, கலைஞருக்கு அடுத்த நிலையில் இருந்து சமூக நீதி பேசி, கிட்டத்தட்ட வந்து ஒரு அங்கே நார்த்தில் லாலு பிரசாத் பண்ண ரேஞ்சுக்கான ப்ரோ ஓபிசி பாலிடிக்ஸ், எம்பிசி பாலிடிக்ஸை வந்து பெருசாக பண்ணி பிசிலேருந்து எம்பிசியில் மைக்ரேட் பண்ண வச்சு ஒரு பெரிய போராட்டம் வந்து முன்னெடுத்த சமீப காலத்திய தலைவராக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராமதாஸ் இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து நீங்கள் புறக்கணித்து நீங்கள் தள்ளுறீங்கன்றது won't echo well with வன்னியர் சப்போர்ட்டர்ஸ்ன்னு சொல்கிறேன். வன்னியர் பார்ட்டியில் இல்லை, காமன் பீப்புள் நான் சொல்கிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நீங்கள் ப்ரோ கட்சி எல்லாமே சொல்லுங்கள், இப்போ இந்த கட்சிக்கு எல்லா ஜாதிகள்கிட்டையுமே வந்து அபிப்பிராயம் இருக்குது, அன்பு இருக்குன்னு கூட வச்சுக்கோம். ஏதோ ஒரு 2-3 ஜாதிக்கு வந்து ரொம்ப உகந்த கட்சியாக அது இருக்கும் இல்லையா? அப்படி வன்னியர்களுடைய மிகுந்த அபிமானம் பெற்ற கட்சி பாமகன்னு வச்சுக்கோமே. ஓட்டெல்லாம் தாண்டி எங்கள் ஐயாவுக்காக நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு கூட வச்சுப்போமே. அப்படிப்பட்ட ஒரு பிணைப்பு வந்து திமுக அதிமுகவோட பாமகக்கு இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட ஒருத்தரை, ஒரு குலசாமியை நீங்கள் கொண்டு போயிட்டு வந்து ஒரு முதியோர் இல்லத்தில் தள்ளுற ரேஞ்சுக்கு நான் அவஸ்தைப்படுறேன் அந்த மாதிரி ஒரு டோனில் அவர் பேச வைக்கிறாங்கன்னும் பொழுது ஒரு பெரிய ரிஃப்ட் அந்த பெரிய சமுதாயத்துக்கும், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பெரிய ஜாதி அந்த சமுதாயத்துக்கும் கட்சிக்கும் இடையில ஒரு பெரிய ரிஃப்டை உருவாக்கும். அது என்ன ஆகும்னா, ஒட்டுமொத்தமான கெயின் வந்து தனித்தனியாக போய் நிற்கும். இப்போ 10% சாத்தியமாகிறதுக்கோ இல்லை வன்னியர்கள் இடஒதுக்கீட்டு போராட்டத்துக்கு சாத்தியமானதோ என்ன ஆயிருந்ததுன்னா, யூனிஃபைடாக பாமக இருந்தது. பாமகவை சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய நெசசிட்டி டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் இருந்ததால் அந்த சமுதாயம் பலனடைஞ்சது. அந்த சமுதாயம் இனிமேல் பலனடைகிறதுக்கு அவங்களுக்கான ஒரு பொலிட்டிக்கல் ஃபேஸாக ஒரு பார்ட்டி இல்லைன்றது அந்த சமுதாயத்துக்கு பின்னடைவு. அந்த சமுதாயம் வந்து ராமதாஸை அவுஸ்டிங் பண்ணுறதை வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்றது வந்து பெரிய கேள்விக்குறி. ஐ டோன்ட் திங்க் இட் வில் எண்ட் வெல் வித் தம். அன்புமணி செய்கிறதெல்லாம் சரி, நான் ஏற்றுக்கிறேன்னு நீங்கள் ஊர் பக்கம் இருக்கக்கூடிய நீங்கள் திருக்கோயிலூர், விழுப்புரம், பண்ருட்டி, நெய்வேலியில் ஆரம்பித்து தருமபுரி, கிருஷ்ணகிரி வரைக்கும், அரூர், நீங்கள் நான் அங்கே ஆரம்பித்து பாண்டிச்சேரி வரைக்கும் இந்த முடிவு வந்து ரொம்ப சந்தோஷமா ஆகாவுன்னு எடுத்துப்பாங்கன்னா கிடையாது. வருத்தத்தோட அன்புமணி தேர்ந்தெடுப்பாங்க கட்சியில். யூ டோன்ட் நோ என்ன பண்ணுவாங்கன்றது வந்து யூ டோன்ட் நோ. ஐ டோன்ட் திங்க் அது வந்து எனக்கு இது சரி அப்படின்னு வந்து பார்ட்டி ஆட்கள் தலையாட்டுற மாதிரி வன்னிய சமுதாயத்து மக்கள் தலையாட்டுவாங்களான்னு தெரியாது. அன்புமணியோடைய கண்ட்ரோலில் பார்ட்டி நிச்சயம் இருக்குது. ஆனால் வன்னியர் ஓட் பேஸ் வந்து நிச்சயமாக இன்னும் அட்லீஸ்ட் அந்த 40+ இருக்கக்கூடிய ஆட்களுடைய ஓட் பேஸ் வந்து முழுமையாக எனக்கு ராமதாஸ் வேண்டாம், எனக்கு அன்புமணி போகுதுன்னு சொல்கிற டோனுக்கு இன்னும் அவங்க வரல. ஸோ அப்போ அது கட்சிக்கு பெரிய பிரச்சனை. கட்சிக்கு பிரச்சனைன்றதை விட அது ஒரு சமுதாயத்துக்கு பிரச்சனை. இது கேட்கலாம், ஒரு கட்சியில் அப்பா பையன் அழிச்சுக்கிறதுல என்ன பெரிய இருக்க போகுது, இதில் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஒரு சாதாரண சண்டை, இதை ஏன் நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்குறீங்க, இவங்க அடிச்சுக்குவாங்க சேர்ந்துக்குவாங்க, இதை ஒரு விவாதமாக நீங்கள் பேசணுமா? இதில் என்ன இருக்குது? பாமக திமுகவுடைய பிரச்சனைகளை பேச மாட்டீர்களா, அதிமுக பேச மாட்டீர்களா? இந்த பாயிண்ட் எல்லாமே வந்து கேட்க நல்லா இருக்கும். ஆனால் இது ஒரு பாமக பிரச்சனைன்றதை தாண்டி இதன் பின்னாடி இன்னொரு லேயரில் இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒரு சென்ட்ரல் பார்ட்டி வந்து ஸ்டேட் பாலிட்டிக்ஸை கவர்ன் பண்ணுற ஹை பெடல் ஃபுட்டுக்கு வந்து உங்களை அழுத்துறாங்க. அந்த அழுத்துற பாயிண்ட் வந்து அதிமுகவில் வரைக்கும் இருந்தது. லக்கிலி ஆட்சி மாற்றம் நடந்ததால் உங்களுக்கு என்ன நடக்கும்ன்றது வந்து தெரியலை. அடுத்து வந்து அவங்க பாமகவை தொடராங்கன்னும் பொழுது இது வந்து ஒரு ஸ்டேட் அத்தாரிட்டிக்கோ இல்லை ஸ்டேட் அட்டானமியை பேசக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு வந்து பெரிய அச்சுறுத்தல், நிச்சயமான அச்சுறுத்தல். அன்ஸ்டெபிலிட்டி எப்படி வேணால் உருவாக்கலாம், என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் திமுகலேருந்து ஒரு 10 பேர் அரெஸ்ட் பண்ணி போடலாம், அதிமுகலேருந்து ஒரு 10 பேர் அரெஸ்ட் பண்ணி போடலாம். ஆனால் அந்த கட்சி உடையாது சென்ஸ் டிஎம்கேன்னு ஒரு கட்சி இருக்கும், ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி இருக்கும். அப்போ பாமகவுக்கு இந்த ஒரு நிலைமை வரும்னா அவங்களுக்கு அந்த ஃபயர் பவர் இல்லை. ஏன்னா இருக்கக்கூடிய ஒரே கிங்பினான அன்புமணி வந்து அவங்களுடைய கைப்பிடியில் இருக்காருன்றது வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சு போன மாதிரி போக்குக்கு போய் பாமகவை தள்ளிடும். ஸோ அந்த ஒரு பாயிண்டில் அந்த ஒரு வன்னியர் சமுதாயம்ன்ற ஒரு பெரிய கூட்டத்துக்குமே அவங்களுடைய கோரிக்கைகளையோ இல்லை மற்ற விஷயங்களையோ முன்வைக்கிறதுக்கான பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இல்லாமல் போயிடும். திரும்ப என்ன ஆவாங்க, எல்லாம் திரும்ப 4-5 இடத்துக்கு போவாங்க. வேல்முருகன் சைடு, நாம் தமிழர் சைடு, விஜய் சைடு, திமுக சைடு, அதிமுக சைடு, நத்திங் ராங். அது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸஸ் எல்லாம் இருக்குது, அவங்களுக்கு அந்த சாய்ஸஸ் இருக்குது வெளியில் போகிறதுக்கு, யாரை வேணால் சூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இவங்களுடைய லீனியேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்கே வந்து எல்லா ஆட்களும் வந்து எல்லாருமே வந்து ஜாயின் பண்ண மாதிரி இவங்க வந்து அப்படி பறந்துபட்ட 1000 நாடார்கள், 1000 தேவர்கள், 1000 தேவேந்திர குல வேளாளர்கள், 1000 பல்லர்கள், 1000 பறையர்கள் வந்து ஆரம்பித்த கட்சியின் இல்லாமல்
வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் வன்னியர் நலனை காக்க வேண்டும் என்று ஒரு பெரும்பான்மையான சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வந்து ஒரு பெருங்கனவோடு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இப்படி சிதைவது வந்து அந்த ஒரு குரூப் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இன்னும் பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் விடுன்னு சொல்றேன். பொலிட்டிக்கலி ஒரு கம்யூனிட்டியை வந்து ஐசோலேட் பண்ணக்கூடிய ஒரு போக்கை தான் அன்புமணி அண்ட் ராமதாஸ் 2 பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு போக்கு அந்த கம்யூனிட்டிக்கு வந்து ஆபத்தா முடியும். அதனால அதை பத்தி தான் நிறைய பேச வேண்டி இருக்கிறதுனால தான் இதை நம்ம பேசுறது. ஆனா இந்த இடத்துல இன்னொரு விஷயம், அது பெரும்பாலும் ஆணாதிக்க சூழல்ல குடும்பத்துக்குள்ள பிரச்சனைனா மருமகள் பெண்கள் மேல அதை பழிய போடுறதுங்கிறது இயல்பான சூழல். பொலிட்டிக்கலாகவும் இப்போ அதே தான் வந்து நிற்கிது. இப்போ பாமகவில் அன்புமணி ராமதாஸ்க்கு இடையிலான பிரச்சனைங்கிறது மறுபடியும் ஹேஷியமாக பொதுவெளியில் பேசுகிற விஷயம் சௌமியா அன்புமணி தான் பிரச்சனை. ராமதாஸே இன்னைக்கு சொல்லி விட்டாரு, அவங்க போட்டிட்டாங்க. எல்லா ஊர்லயும் நீங்க மெகா சீரியல்ல கூட நீங்க எடுத்துக்கோங்க, மாமியார் தான் மருமகளை குறை சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மாமனார் வந்து என்னுடைய பவரை இவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க, இவங்க உள்ள அந்த மாதிரியான புலம்பல் நீங்க சீரியல்லையோ படத்திலேயோ கூட நீங்க ரேரா கொரியன் டிராமால கூட பார்த்ததில்லை ஆச்சா. இப்படி இருக்கும் பொழுது இப்படி சொல்றது வந்து இன்னும் தான் ராமதாஸை வந்து வீக்கா காட்டும். இவர் கேட்கிறாரு இல்லைங்களா, ஒரு ஃபியூடல் மைண்ட் செட் இருக்க சொசைட்டி இல்லை ஒரு பொது புத்திக்கு அடிமையான ஒரு சமூகத்தில் நான் வந்து ஒரு போன வருஷம் வந்து ஐயா ராமதாஸ் என்ன பண்ணாருன்னா, முறுக்கோட நீங்கள் இருக்க வேணாமான்ட்டு இந்த உரிமை செருமி பயங்கரமான ஒரு மாஸ் ஹீரோ இம்பேக்ட் எல்லாம் ஏற்படுத்தியிருந்தார். அப்படி ஒரு வீடியோவை நீங்க பார்த்துட்டு இன்னைக்கு இவங்க வந்ததுனால என்னோட பவர் போயிருச்சுன்னு சொல்லும்பொழுது இது ஒரு ஆவரேஜ் பெண்கள் அதான் சொல்ல வரேன். அப்படி சொல்லும் பொழுது அவருக்கே அடி வாங்கமா வாங்காதா? பொய்யாவது பேசியிருக்கணும்ல. இல்லை இன்னொன்று, பெண்கள் வந்தால் என்ன தப்பு, என்ன தவறு இருக்கு? ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்கள் குடும்பத்தை சார்ந்த அன்புமணி தான் வர வேணும், சௌமியா அன்புமணி வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இப்போ கட்சியில் வந்து எங்க கட்சியில் பெண்களே கிடையாது. ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு அதை நாம சொல்ல முடியாது இல்லை, அதை நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அவங்க ஃபேமிலி பிரச்சனை. இது வந்து இப்போ அதிகமாக இதை நம்ம பேசணும்னா இது சௌமியா அன்புமணியோட சப்போர்ட் ஸ்டாண்டாக மாறிடும். நான் சொல்ல வர்றது என்னன்னா, இதனுடைய புலம்பலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ரீசன் என்னவா ஆணாதிக்கமாக தான் பார்க்குறீங்க? இல்லை, நான் அப்படிலாம் பார்க்கல. அது அவருக்கு இருக்கா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. இது அது பெண்ணாதிக்கமோ ஆணாதிக்கமோ அதெல்லாம் ரெண்டாவது. இப்போ அன்புமணி அல்லாத தன்னுடைய இரத்த உறவு அல்லாத வேற ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சௌமியா அவர்கள் வந்து போன எலெக்ஷன்ல பிரச்சாரம் பண்றாங்க. பிரச்சாரம் பண்ணும்பொழுது அன்புமணிக்கு கிடைக்கிற வரவேற்பை விடவே சற்று அதிகமாகவே அவர் கிடைக்குது. எப்படி கிடைக்குது? அவங்க வந்து பிரச்சாரம் பண்றாங்க. இன்னும் சொல்ல குடியாத்தம், எனக்கு தெரிஞ்சு குடியாத்தம் சைடா இல்லை கிருஷ்ணகிரி சைடா எங்கேயோ, என்னோட இடம் கரெக்டாக ஞாபகம். அங்கே போய் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ் அல்லாத குடியேறி இருக்கக்கூடிய வடநாட்டிலிருந்து வந்து குடியேறிக்கக்கூடிய மக்கள் அல்லது தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்காத இந்திக்காரங்கள்ட்ட இந்தியில பேசி பிரச்சாரம் பண்ணுறாங்க. நல்ல விஷயம் தானே. ஓட்டு அது அவங்க பிரச்சனை, ஓட்டு இல்லையோ. அப்போ தமிழர்களையும் வசீகரிப்பதை தாண்டி தமிழர் அல்லாதவங்கள்ட்டையும் ஒரு ஹிந்தியில பேசக்கூடிய ஒரு நல்ல தலைவர் வந்து பாஜக கண்டுகொண்டால் மகனையும் தாண்டி அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்களோன்ற பயம் ராமதாஸுக்கு இருக்கு. வன்னிய சமுதாயத்திலிருந்து வந்த பார்த்தா அது நல்ல விஷயம் இல்ல. அது ஒரு கிங் பிங் தான் நீங்க சொன்ன இடத்துல 2-3 கிங் பிங் வந்தா நல்லது தானே? இல்லைங்க, அது ராமதாஸ் கண்ட்ரோல் கிடையாது இல்ல. கட்சிக்கு நல்லதுங்க, கட்சிக்கு நல்லதுன்றதை தாண்டி ராமதாஸுக்கு நல்லது கிடையாது இல்ல. அது அவருடைய விப்ல இருந்து அது நகர்ந்து போற மாதிரி தானே. இது ஒண்ணு. அதுக்கடுத்து அவங்களுடைய மகள்கள் எல்லாம் வந்து பிரச்சாரம் பண்றாங்க, ட்ரெண்டா வராங்க. அந்த வரவேற்பு ராமதாஸை உறுத்துகிறது. பேர குழந்தைகள்ல உறுத்துது. அன்புமணி தலைவரா வருதே உறுத்தும் பொழுது அன்புமணியோடைய ஒய்ஃபோ குழந்தைங்களோ வர்றது மட்டும் அவருக்கு இனிக்குமா சொல்லுங்க? அப்படி இருந்தா அன்புமணியை வந்து மறுபடியும் நல்லது. அதுக்கு நாங்க என்ன சார் பண்ண முடியும்? தமிழ்நாட்டிலேயே ரொம்ப டைட் காம்படிஷன் நடந்த களம் தருமபுரியும் ஒண்ணு இல்ல. ஆமா, விருதுநகரும் தருமபுரி இல்ல. நீங்க சொல்லுங்க, 2014 இதுக்கு போகணும். 2014 திமுகவோட கூட்டணியிலும் பாமக இல்ல, அதிமுகவோடும் இல்ல. 4 பேர் பொன்னாரு இவங்க தான் வந்து தனிச்சு ஜெயிக்கிறாங்க. அதுக்கு நீங்க 1000 காரணம் சொல்லலாம். அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் விக்டரி கிடையாது. இளவரசன் திவ்யாவுடைய கொதிநிலை எப்படி இருந்துன்னு நீங்க அப்பல இருந்து இருக்க உங்களுக்கு இது நல்லாவே தெரியும். அந்த சூழல்ல ஏதோ ஒரு வகையில் எனக்கு பொலிட்டிக்கல் ஃபேஸ் கிடையாது, என்னோட ஜாதியோட ஃபேஸ்ன்னு கூட நினைச்சு வன்னியர்கள் இவர் ஜெயிச்சு வச்சதா கூட இருக்கட்டும். 2014 ஜெயிச்சார்ல அன்புமணி, டிஎம்கே சப்போர்ட் எல்லாம் ஏடிஎம்கே சப்போர்ட் எல்லாம் ஜெயிச்சாரா இல்லையா? ஆமே, கரெக்ட். அப்போ 2019 ஏன் ஒரு புதுமுகம் செந்தில்குமார்ட்ட தோக்குறாரு?
அப்ப எவ்வளவு பெரிய ஃபால்ங்க அது. திமுகவும் இல்லாம அதிமுகவும் இல்லாமனால ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு 24 வடிவேல் கவுண்டரோட பேரை வந்துட்டா நீங்க தோத்து போறீங்கன்னா அப்ப ராமதாஸுக்கு என்னங்க மதிப்பு? தோத்தீங்களா இல்லையா? அப்போ அந்த பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு பெரிய ரீபில்ட் தேவைப்படுது. அததான் சொல்றேன். இது அவங்க தோக்கறதை தாண்டி ரீபில்ட் ஆயிருக்கு. ரீபில்ட் பண்ணது அன்புமணியாக இல்லாமல் சௌமியாவாக இருப்பதுதான் ராமதாஸ் கொடுத்தது. எல்லாம் குடும்பம் தானே இல்லைங்க. அப்போ கண்ட்ரோல் உங்ககிட்ட கிடையாது. அப்படி அவர் நினைக்கிறாரு இல்லைன்னு நமக்கு தெரியாது. நீங்க பாமக காரங்கள்ட்ட தான் கேட்கணும். நான் பாமக காரர் கிடையாது, பாமகவுடைய பொறுப்புலையும் நான் கிடையாது, எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் களத்துல பார்த்தபோது பெண்கள் அவ்வளவு ஆதரவு கொடுத்திருந்தாங்க சௌமியா நிக்கிறதுக்கும், அவங்க குழந்தைங்க வந்து பிரச்சாரம் பாருங்களேன். போஸ்ட் ஜெயலலிதா உடைய மறைவுக்கு பின்னாடி அவங்க இருக்கும்போது நீங்க திமுக பார்த்து சிரிச்சிங்க, உங்களுக்கு நைட்டோட நைட்டா அவ்வளோதான் முடிச்சு விட்டுருவோம், உங்களுக்கு லெட்டரில் வந்து அவ்வளோதான் கட்சி பதிலேருந்து தூக்கிடுவோம், இந்த பிரச்சனைலாம் இருந்தது. கலைஞரும் இல்லாத ஒரு ஸ்டேஜ், ஜெயலலிதாவும் இல்லாத ஒரு ஸ்டேஜில் இவங்க இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆனாங்க. திமுக தலைவர்கள் நல்லா பேசிக்கிட்டாங்க. நீங்கள் சட்டமன்றம் லைவ் கவர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப அன்பு பாராட்டிட்டு மாப்பிள்ளை மச்சான் இந்த ரேஞ்சில் வந்தால் இருந்தாங்க. இன்னொன்று, மக்களோடு மக்களாக இவங்க மூவ் பண்ணுற அந்த ஜனரஞ்சகமாகிறது வந்து நடந்தது. எடப்பாடி நீங்கள் இன்னும் ட்ரால் பண்ணாலும் போனாலும் பொட்டு வச்சு தங்க கூட பாட்டுக்கிட்டு ஒரு 4 பிள்ளைங்க வந்து ஆரத்தி எடுக்கிறது, எடப்பாடி ஐயாங்கிறது இவர் சிரிச்சு பேசுறது இங்கே நடக்குது. இன்னொரு பக்கம் அப்பா ஸ்டாலின், எங்கள் அப்பா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி மகளிர் பக்கம் அவர் நிற்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் போனால் பெண்கள் கிட்ட வரவேற்பு வருது. விஜய் கேட்கவே வேண்டாம். சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு பெண்கள் எல்லாருக்குமே வந்து விஜய் பிடிக்குது, விஜய் அண்ணாக்கு ஓட்டு போகிறோன்றாங்க. அப்போது அரசு பஸ் ஸ்கீமு ஒன்று இருக்குது. இவங்க தாலிக்கு தங்கத்திலிருந்து இவங்க அரசு பஸ் ஸ்கீம்லேருந்து பெண்களுக்கான நிறையா நலத்திட்டங்கள் சொல்கிறதுலேருந்து விஜய் வந்து நான் புதுசாக வர்றதுலேருந்து ஏதோ ஒரு வகையில் விமன் ஓட் பேங்கை வந்து எல்லா பார்ட்டியும் அவங்கவுங்களுடைய பெரிய லீடர்ஸ் போனதுக்கப்புறம் அதை புரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் நீங்கள் சொல்ல காளியம்மாள் இப்போ நாம் தமிழர்ல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அங்கே இருந்த வரைக்குமான அந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கும் போதே அவ்வளோ முக்கியமான ஒரு பெண் ஆளுமைக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரு ஸ்பேஸ் நாம் தமிழர் முதற்கொண்டு இருந்திருக்கு. காங்கிரஸில் குஷ்பு இருந்திருக்காங்க. நீங்கள் பாமகவில் அப்படி யார் சொல்லுவீங்க? அப்படி அந்த பார்ட்டி இப்படி ஒரு உமன் ஃபேஸ் வந்து நம்மளுக்கு தேவை, அந்த ஓட் பேங்கோடைய மைக்ரேஷன் கொஞ்சம் இருக்குது, இந்த மாதிரி வந்து பெண்களுக்கு உகந்த தலைவர், பெண்களுக்கு மிகவும் பிடித்தமான தலைவர்னு சொல்லிக்கிறத வந்து ஒரு கட்சி ஒரு ஆள் பண்ணுறாங்கன்னும் பொழுது பாமக அதற்கு தகவமைக்கல. அவர் வாண்டடா பண்ணாரா பண்ணலையான்னு தெரியல. ஒரு வாய்ப்பு சௌமியா அது அவருக்கு பிடிக்கலையா இருக்கலாம், எனக்கு தெரியாது. அவருக்கு அதை அவங்க பயன்படுத்திக்க முடியல. அப்படி போகும்பொழுது நேரடியாக பாஜகவோட அக்சஸ் ஆயிருமோ, கட்சி மொத்தமாக அங்கே போயிருமோன்ற ஒரு நார்மலான ஒரு தமிழ்நாட்டு தந்தையின் 60s 70s தந்தையின் மைண்ட் செட்டிலிருந்து ராமதாஸ் செயல்படுறார். நாம் என்ன செய்ய முடியும்? அது அவங்க யோசிக்கணும், அது நாம யோசிக்கிறதுல நமக்கு ஒன்றும் இல்லை. அந்த ஒரு பாயிண்ட் ஆனால் நிச்சயமாக இருக்கு. இது வந்து என்டையர்லி அன்புமணி மேல கோபமாக தெரியவில்லை. அன்புமணி மேல இருக்க கோபத்தையும் தாண்டி அன்புமணிஸ் ஃபேமிலி, இது ராமதாஸ் ஃபேமிலின்றதை தாண்டி ராமதாஸோடைய குடும்பத்துக்கும் அன்புமணியோட குடும்பத்துக்கும் நடுவில் பல பிரச்சனை இருக்குது. நீங்கள் திரைக்கு சொல்ல முடியாத சில விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லலாம், பட் அது வந்து மேட்ரு கிடையாது. அவங்க பொலிட்டிக்கலாக முன்வைக்கிறது என்ன? அவர் என்ன சொல்கிறாரு? சௌமியா அன்புமணி வந்தது எனக்கு பிடிக்கலன்றாரு. அவங்க காலை பிடிச்சி கெஞ்சுறாங்கன்னு சொல்லி இவர் கிட்டத்தட்ட என்ன பண்ணுறாரு? இவங்களே என் காலில் விழுந்து கடவங்க தான் சொல்லி அவங்களுக்கு உருவாகக்கூடிய அந்த ஆறாவை கூட காலி பண்ணுற வேலை தான் இவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்படின்னும் பொழுது எய்தர் பிஜேபி has fast progressed in usurping PMK, இது ஒன்று எடுத்துக்கணும். இல்லைனா வேகமாக ஓடக்கூடிய இந்த கட்சிகளுடைய இந்த பேஸ்க்கு கீப் அப் பண்ண ராமதாஸ் அவர்கள் ரெடியாக இல்லை, முட்டுக்கட்டையாக இருக்காருன்னு இப்போ இருக்கக்கூடிய இன்ஹரண்ட்டாக இருக்கக்கூடிய பாமக ஆட்கள் நினச்சிருக்கணும். இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் நடந்திருக்கு, அதில் எதுன்னு நமக்கு தெரியாது. வாட் எவர் இட் இஸ், இதனால் வந்து பாமகவுக்கும் பிரயோஜனம் இல்லை. அதை விட மிக முக்கியமாக வன்னிய சமுதாயம் வந்து ரொம்ப சிக்கல்களுக்கு இதனால் ஆளாவாங்க நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஃபார் திஸ் எலெக்ஷன். நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.